ஹாய்ங்க. என்னோட ப்ரெக்னன்சி ரொட்டீனில் மேக்ஸிமம் ராகி கூழ், ராகி அடை இதெல்லாம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி அடை தான் செஞ்சுருந்தேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூடவே நீங்கள் கீரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் நல்லா உடஞ்சி உதிரியாக வரும். கூடவே ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ராமர் பிராண்டோட ராகி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது சௌமியா ஃபுட்ஸில் நான் வாங்கினதுங்க. நான் பாப்பாவுக்கு கொடுப்பேங்கிறனால மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது நீங்கள் ராகி பக்கவடை மாதிரி கூட போட்டு சாப்பிடலாம். நான் அடை மாதிரி பிசைஞ்சிருக்கேங்க. ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு இது நல்லா நீங்கள் தோசைக்கல்ல தட்டி சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. சிம்மில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வரும் மாவு. இதுக்கு சைட் டிஷ் பெருசாக நீங்கள் வைக்கணும்னு தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் தேங்காய் சட்னி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ண இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா சௌமியா பிராண்டோடது தாங்க. இவங்க கிட்ட ராகி மாவு மட்டும் இல்லை, நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுவுமே காட்டுறேன் பாருங்கள். சிவப்பு கவுனி அரிசி புட்டு மாவு, உளுந்த களி மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பஜ்ஜி மிக்ஸ், போண்டா மிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே சௌமியா ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருமே நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் கார்ட் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க.